சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல ஜெயிலர் 2 திரைப்படம் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை படக்குழு லாக் பண்ணிருந்தாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்போது ஆரம்பிக்குது அப்படின்றது தெரியாமல் இன்னமுமே படக்குழு படத்துடைய ரிலீஸ் தேதியை மென்ஷன் பண்ணாமலேயே இருந்திருந்தாங்க. தற்போது தமிழகத்துல தேர்தல் நாள் முடிவாகிடுச்சு. ஆகையால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிலர் 2 உடைய அடுத்த அப்டேட்ல படத்துடைய ரிலீஸ் தேதியை மென்ஷன் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஜெயிலர் 2 படம் மட்டுமல்ல கைவசம் 4-5 படங்களை வச்சிருக்காரு. அதுலதான் ஒன்று தலைவர் 173, அடுத்ததாக ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து நடிக்க போற படம். இந்த படத்திற்கான கிளிம்ஸ் வீடியோ கூட சமீபத்துல வெளியாகி படு வைரலுமே ஆச்சு. இந்த படத்தையும் நெல்சன் அவர்கள் தான் இயக்குறார் அப்படின்ற தகவலுமே வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த 2 படங்களை தாண்டி சூப்பர் ஸ்டார் அவர்கள் புதிய படம் ஒன்றுல கமிட் ஆகியிருக்காரா. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வைத்து பல பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்த நம்ம KVS ரவிக்குமார் அவர்கள் இயக்கமுள்ளதாக சொல்லப்படுது. சமீபத்துல பாத்தீங்கன்னா இதற்கான பேச்சுவார்த்தைகளுமே நடந்ததா. பல வருடங்களுக்கு முன்னாடி KS ரவிக்குமார் மற்றும் சூப்பர் ஸ்டார் தீபிகா படுகோனுடைய காம்போல ஒரு திரைப்படம் உருவாவதாக இருந்தது. சோ அந்த படத்துடைய டைட்டில் ராணா அப்படின்னு வச்சிருந்தாங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். சோ இந்த படத்தை தான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி சூப்பர் ஸ்டாரை வைத்து மீண்டுமே எடுக்க போவதாக சொல்லப்பட்டது. அந்த ராணா திரைப்படம் டிராப் ஆனாலுமே இந்த திரைப்படம் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா ரெடியாகிவிடும் அப்படின்னு KS ரவிக்குமார் அவர்களுமே நம்பிக்கை வகித்திருக்காரா. இந்த நிலையில இந்த படத்திற்கான அறிவிப்பு வெளியானதுல இருந்தே தலைவர் ரசிகர்கள் இதனை பற்றி சோசியல் மீடியாக்கள்ல பேசிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.